பாண்டிய மன்னர்கள் அவங்களோட மனசோர்வும் உடல் சோர்வும் நீங்கிறதுக்காக கட்டி வழிபடப்பட்ட ஒரு சிறப்பான ஆலயமுங்க. நால்வரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரகாரத்தில் வலம் வந்தோம்னா மாப்பிள்ளை விநாயகர் இங்கே வீற்றிருக்கிறாருங்க. தீபஸ்தம்பத்தோட மறுபக்கத்தில் நந்தி தேவர் நின்ற கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. கைலாசநாதரை வணங்கியபடி இங்கே நந்தி தேவர் இருக்கிறாருங்க. கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அந்த ஆலயத்துல வஸ்திரதானம் கொடுப்பாங்க. சாமி அம்பாளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து அப்படி நிறைய அடியார்களுக்கு வழிபாடு செய்தனுடைய பலன் அவர்களுக்கு நிறைய கல்யாணம் ஆயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற அழகுமலை கைலாசநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. அழகுமலை முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே 1000 வருஷம் பழமையான கைலாசநாதர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கைலாசநாதர் கோயிலில் லட்சுமி நாராயண பெருமாளும் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இப்படி சிறப்பான இந்த அழகுமலை கைலாசநாதர் கோயிலை இந்த வீடியோவில் தரிசனம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. புகழ்பெற்ற அழகுமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க 1000 ஆண்டுகள் பழமையான கைலாசநாதர் கோயிலுங்க. இந்த ஆர்ச் வழியாக போனீங்கன்னா அழகுமலை முருகன் கோயிலுக்கு போயிடலாங்க. இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் சிவன் கோயில் செல்லும் வழின்னு ஒரு போர்டு இருக்குங்க. அது வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே 1000 வருஷம் பழமையான கைலாசநாதர் கோயிலுக்கு போயிடலாங்க. இதுதாங்க அழகுமலை கைலாசநாதர் கோயிலுங்க. இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு முன்னாடி கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் இருக்குதுங்க. கொங்கு நாட்டு கோயில்கள்ல எல்லாம் இந்த தீபஸ்தம்பத்தில் தாங்க கார்த்திகை தீபத்தப்போ தீபம் ஏற்றுவாங்க. தீபஸ்தம்பத்தோட முன்பக்கத்தில் விநாயக பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. தீபஸ்தம்பத்தோட ஒரு பக்கத்தில் பசு சிவலிங்கத்துக்கு பால் சுரக்கிற அற்புதமான ஒரு சிற்பம் இருக்குதுங்க. தீபஸ்தம்பத்தோட இன்னொரு பக்கத்தில் சூளதேவர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. தீபஸ்தம்பத்தோட மறுபக்கத்தில் நந்தி தேவர் நின்ற கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. கைலாசநாதரை வணங்கியபடி இங்கே நந்தி தேவர் இருக்கிறாருங்க. தீபஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா கைலாசநாதர் கோயிலோட என்ட்ரன்ஸ் வருதுங்க. என்ட்ரன்ஸில் அழகாக சின்னதாக ஒரு மண்டபம் இருக்குதுங்க. இதுதாங்க கைலாசநாதர் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. இங்கே இருக்கிற சாமி பேர் ஆதி கைலாசநாதருங்க. அம்மன் பேர் பெரியநாயகி அம்மனுங்க. கோயிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குதுங்க. இப்போ நாம் கைலாசநாதர் கோயிலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோங்க. கோயிலுக்குள்ளே என்டர் ஆனோன்னையுமே கொடிமரம் நம்மளை வரவேற்குதுங்க. முதல்ல நாம் இந்த கொடிமரத்தை தரிசனம் பண்ணுறோங்க. பார்வதி பதையே அரஹர மகாதேவா. என் ஆருடைய சிவனையை போற்றி, என் ஆற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எல்லாம் வல்ல உமையருபாகன் திருவருள் துணை கொண்டு பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளாலே எம்பெருமான் பிருகன்னாய் அம்பிகா சமேத கைலாசநாதர் சுவாமி ஆலயம் இது எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் வானவன்சேரி என்று சொல்லக்கூடிய அழகுமலை திவ்ய கிராமம். ரம்யமான சூழ்நிலை நிறைந்த வண்ணமா இருக்கும். அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திரு ஆலயத்திற்கு அடிவாரத்திலே சுவாமி அம்பாள் பெரியநாயகி தாயார் அருள்மிகு ஆதி கைலாசநாதர் திருக்கோவில் இந்த இடத்துல அமைந்திருக்கு. இதுதாங்க கைலாசநாதரோட சன்னதிங்க. கொடிமரத்துக்கு அடுத்தபடியாக பலிபீடமும் நந்தி வாகனமும் இருக்குதுங்க. நந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம கைலாசநாதரை தரிசனம் பண்ணுறோங்க. கைலாசநாதரையும் கைலாசநாதர் சன்னதியில் இருக்கிற விநாயக பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு இந்த வழியாக வெளியில் வரணுங்க. வெளியில் வந்தோம்னா மேலே கைலாசநாதரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறோங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நால்வரோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நம்ம கைலாசநாதர் தரிசனம் பண்ணிட்டு நால்வரையும் நம்ம தரிசனம் பண்ணுறோங்க. நமது ஆலயம் திருநிற நின்ற நெடுமாற என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னர் வம்சத்தில் உள்ள கூன்பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட சிவாலயம். மன்னர் காலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் மன்னர் காலத்தில் உள்ள மதுரையின்
பதியத்துல இருக்கக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் இந்த ஆலயத்துல நடக்கும். ஒவ்வொரு வருடமும் நமக்கு எப்படி 12 மாதங்களோ அது போல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமா இருக்கும். எல்லா மாதங்களும் விசேஷம். அப்படி மாதங்கள்ல சித்திரை மாதம் கரும்புச்சார், வைகாசி மாதம் தேன் அபிஷேகம், ஆனி மாதம் பால், ஆடி மாதம் தயிர் அபிஷேகம், இப்படி 12 மாதங்களுக்கும் பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக வழிபாடு நடக்கும். பூச்செடிகள் எல்லாம் நிறைய வச்சு கோயில் ரொம்பவே அழகா இருக்குதுங்க. நால்வரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரகாரத்தில் வலம் வந்தோம்னா மாப்பிள்ளை விநாயகர் இங்கே வீற்றிருக்கிறாருங்க. இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுறது தாங்க மாப்பிள்ளை விநாயகரோட சன்னதிங்க. மாப்பிள்ளை விநாயகரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளை விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க தட்சிணாமூர்த்தி சன்னதிங்க. இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி பேர் மேதா தட்சிணாமூர்த்திங்க. எல்லாரும் இந்த தட்சிணாமூர்த்தியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. கைலாசநாதர் சன்னதியோட வெளிப்புறத்தில் நர்தன கணபதி வீற்றிருக்கிறாருங்க. இந்த கைலாசநாதர் கோயிலை கூன்பாண்டிய மன்னன் கட்டியிருக்கிறாருங்க. அதற்கு ஆதாரமாக தாங்க இங்கே மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. மீன் சின்னத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவினாசியில் நடந்த முதலைவாய் பிள்ளை அற்புத சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. வைகாசி மாசத்துல வரக்கூடிய வைகாசி விசாகம் மலையில முருகப்பெருமானுக்கும், ஆணி திருமஞ்சனம் நமது ஆலயத்துல நடராஜ பெருமானுக்கும், ஆடி மாதம் முழுவதும் அம்பிகைக்கு விசேஷமாக 4 ஆடி வெள்ளி பூஜைகளும் நடக்கும். ஆவணி மாதம் எம்பெருமான் அகிலாண்ட விநாயகர்னு சொல்லக்கூடியவர். சிவாலயத்திற்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கும் நடுவுல பெரிய விநாயகர், ஒரு 8 அடி விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகருக்கு மகா அபிஷேக பூஜைகள், விநாயகர் வழிபாடுகள்லாம் சிறப்பாக நடக்கும். புரட்டாசி மாதம் அம்பிகைக்கு திரும்ப நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கும். ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடக்கும் நம்ம ஆலயத்துல. கார்த்திகை மாதத்துல காலபைரவருக்கு லட்சார்ச்சனை மகாதேவார்ச்சனை அன்னைக்கு நடக்கும். எம்பெருமானுடைய அடுத்ததாக மார்கழி திருவாதிரை என்று சொல்லக்கூடிய விழாக்கள்ல நம்ம அதை ஆலயங்கள்ல கொங்கு தேசத்துல எல்லா ஆலயங்களிலும் நடந்தாலும் நமது ஆலயத்துல பரஸ்பரமாக எல்லோருக்கும் படபாயசத்துடன் மங்கல்ய நோன்பு என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய நோன்பு அனுசிக்கப்பட்டு ஆலயத்துல சிறப்பாக நடக்கும். எல்லா சிவாலயங்கள்லையுமே லிங்கோத்பவர் சிவன் சன்னதிக்கு பின்னாடி இந்த இடத்துல தாங்க நமக்கு தரிசனம் கொடுப்பாரு. ஆனா இந்த கைலாசநாதர் கோயில்ல லிங்கோத்பவர் சிவன் சன்னதிக்கு பின்புறத்துல மேல் பக்கமா தரிசனம் கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி லிங்கோத்பவர் தரிசனம் கொடுக்கறத இங்க தாங்க நான் முதல் முறையா பாக்குறேங்க. லிங்கோத்பவர் மட்டும் இல்லைங்க, பிரம்மா, துர்கை, நர்தன விநாயகர் எல்லாருமே லிங்கோத்பவர் எப்படி மேல் பக்கத்தில் தரிசனம் கொடுக்குறாரோ அந்த மாதிரி தாங்க நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. கைலாசநாதர் சன்னதியை வலம் வரும்போது சண்டிகேஸ்வரரோட சன்னதியும் அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாரும் சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கோங்க. சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரகாரத்தில் வலம் வந்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண பெருமாளும் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. இதுதாங்க லக்ஷ்மி நாராயண பெருமாளோட சன்னதிங்க. சிவன் கோவில்களில் பெருமாள் தரிசனம் கொடுக்கறது ரொம்பவே அரிதான ஒன்றுங்க. நம்ம கொங்கு நாட்டு கோயில்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவானி, திருச்செங்கோடு, கொடுமுடி இங்கெல்லாம் சிவனும் பெருமாளும் ஒரே கோவில்களில் தரிசனம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கைலாசநாதர் கோவில்லையும் சிவன் கோவிலில் பெருமாளும் தரிசனம் கொடுக்குறாருங்க. இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதியில் பெருமாள் மடியில் லக்ஷ்மி அமர்ந்து நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. எல்லாரும் லக்ஷ்மி நாராயண பெருமாளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. தைப்பூசம் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 3 தேரிற்கும் விநாயகர், சுவாமி அம்பாள், முருகப்பெருமான் 3 பேருக்கும் பிரம்மோற்சவமானது 10 நாள் திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கும். மாசி மாசம் சிவன் ராத்திரி இரவு முழுவதும் அன்னதானத்தோட நம்ம ஆலயத்துல சிவன் ராத்திரி பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியோட நமது ஆலயத்தில் நடக்கும். பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே முருகப்பெருமானுக்கு, சுவாமி அம்பாளுக்கு இங்க திருக்கல்யாணம், பூப்பல்லாக்கு எல்லா வழிபாடுகளும் சிறப்பாக நடக்கும். இந்த 12 மாதங்களும் நம்ம ஆலயத்துல நடைபெறுகின்ற விழா. லக்ஷ்மி நாராயண பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்துல வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நாம பிரகாரத்தை வலம் வரலாங்க. இந்த கைலாசநாதர் கோயில் அமைதியா அற்புதமா ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பூர் சிட்டிக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு அமைதியான கோவில் இருக்குதுங்க. இது பெரியநாயகி அம்மனோட சன்னதிங்க. பெரியநாயகி அம்மன் அதி அற்புதமாக நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. பெரியநாயகி அம்மனை எல்லாரும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. பெரியநாயகி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தில் வலம் வந்தோம்னா முருகப்பெருமானோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மயில் வாகனமுங்க. இங்கே இருக்கிற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரா அற்புதமாக தரிசனம் கொடுக்குறாருங்க. எல்லாரும் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க.
பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, காலபைரவர் பாத்தீங்கன்னா நமது ஆலயத்துல மிகவும் சிறப்பா இருப்பார். எல்லா ஆலயங்கள்லயும் சுவாமி பாத்தீங்கன்னா உடுக்கை பெரும்பாலும் இருக்காது பைரவர் ரூபத்துல. இங்க உடுக்கையோட சர்ப்பத்தோட இருப்பார். இடது கையில சர்ப்பத்தோட காலபைரவர் சிறப்பா விளங்குகிறார். அவருக்கு மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஹோமங்கள் செய்து 12 மாதத்துக்கும் 12 மலர்களால காலபைரவருக்கு அலங்காரம் செய்விக்கப்படும். ஒரு மாதம் அரளினா அரளி புஷ்பத்தினால மட்டும், சம்மங்கி பூனா சம்மங்கி பூ. இந்த மாதம் ஆடி மாதம் விருட்சி பூவால சுவாமிக்கு காலபைரவருக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு சிறப்பு அன்னதானம், ஒரு 3 வகையான அன்னதானங்களோட சிறப்பா மாதந்தோறும் அஷ்டமி குழு பக்தர்களால சிறப்பா நடக்குது. எல்லாத்திற்கும் எல்லா விழாக்களுக்கும் ஒவ்வொரு அடியார்கள், சிவனடியார்கள், போற்றக்கூடிய பொதுமக்களுக்குரிய அனைத்து அடியார்களோட பங்களிப்போட எல்லா விழாக்களும் இங்க சிறப்பா நடக்கும். இந்த கைலாசநாதர் கோவில்ல ஏகப்பட்ட மரங்கள் இருக்குதுங்க. அதனாலேயே இந்த கோயிலோட சூழல் ரொம்பவே அருமையா இருக்குதுங்க. இந்த கோயில்ல சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் மரங்களா தாங்க இருக்கு. இப்போ நீங்க தரிசனம் பண்றது அழகுமலை காலபைரவ சுவாமிங்க. இங்க இருக்கிற இந்த காலபைரவர் ரொம்பவே சிறப்பானவரா போற்றப்படுறாருங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்குதுங்க. எல்லாரும் அழகுமலை காலபைரவரை நல்லபடியா தரிசனம் பண்ணிக்கோங்க. காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தனையும் பக்கத்திலேயே நவகிரக சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாரும் நவகிரகங்களை நல்லபடியா தரிசனம் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மிக்கு ஆப்போசிட்டா சொல்லக்கூடிய, எதிர்மறையாக சொல்லக்கூடிய, மூதேவின்னு சொல்லக்கூடிய இப்படி ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோம்பேறித்தனங்கள் எதுவும் இந்த போருக்கும் போகும் பொழுது வரக்கூடாது என்பதற்காக இந்த ஆலயத்தை அமைத்து கைலாசநாதர் பெரியநாயகி தாயாரை அமைத்து வழிபாடு செய்து இந்த ஆலயத்துல பாண்டிய மன்னர் வழிபட்டதாக அழகுமலை குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நூல்ல இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய வகையில இந்த ஆலயத்துல ஒவ்வொரு அடியார்களுக்கும், அம்பிகைக்கு பாத்தீங்கன்னா ஆடி பூரத்தன்று திருவிளக்கு பூஜை, வளையல் அலங்காரம்லாம் சிறப்பா நடக்கும். அன்றைய தினம் கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அந்த ஆலயத்துல வஸ்திர தானம் கொடுப்பாங்க. சாமி அம்பாளுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து, அப்படி நிறைய அடியார்களுக்கு வழிபாடு செய்தனுடைய பலன் அவர்களுக்கு நிறைய கல்யாணம் ஆயிருக்கு. காலபைரவருடைய அனுகிரகத்தினால நிறைய அப்படி சொல்றது அடியார்கள, கோடீஸ்வர அடியார்களுக்கெல்லாம் கோடான கோடியை சாமி வாரி வழங்கி இருக்கிறார். காலபைரவருடைய அனுகிரகத்தினால சிறப்பா நடக்கும். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். நம்ம என்ன செய்கிறோமோ அந்த பணிக்குண்டான பலன் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரும் பூஜை செய்கின்றோம். அந்த பூஜையினுடைய பலன் எல்லோரும் பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே மக்களுடைய ஒத்துழைப்பு, ஒழுக்கம், இது இரண்டையும் கடைபிடிப்பாங்க. இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லோரும் சேவை செய்வாங்க, எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய வகையில இந்த மன்னர் காலத்தினுடைய சிறப்பு, மன்னர் எப்படி நீதிமான் தர்மமான் என்று போற்றக்கூடிய வகையில வாழ்வாங்களோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஒழுக்க நெறிகளை என்ன முதற்கொண்டு, நான் முதற்கொண்டு சிறப்பு. அவங்கள பார்த்தா நம்மளே மந்திரம் சொல்றத பக்குவமா சொல்லணும், அதை எளிமையா சொல்லணும், புரிய வைக்கணுங்கிறத உணர்த்தக்கூடிய பதிப்பக்குவ நிலையை சாமி இங்க எல்லோருக்கும் கொடுத்திருக்காரு. இந்த வில்வமரம் தாங்க அழகுமலை கைலாசநாதர் கோயிலோட தலவிருட்சமா இருக்குதுங்க. இந்த வில்வமரத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இதுதாங்க அஷ்டலிங்கம் சன்னதிங்க. எல்லாரும் அஷ்டலிங்கங்களை நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கிற மாதிரி கோயிலோட என்ட்ரன்ஸ்ல 2 பக்கமும் சந்திரனும் சூரியனும் வீற்றிருக்கிறாங்க. ஆலயம் கும்பாபிஷேகம் ஆகி 16 ஆண்டுகள் ஆயிடுத்து. திருப்பணிக்குண்டான வேலையை சென்ற கும்பாபிஷேகம் செய்த KPM சின்னசாமி கவுண்டரையா அவர்களுடைய தலைமையில தான் நம்ம ஆலயம் புனரமைத்து எமது குருநாதர் திருப்புரகுன்றம் ராஜா பட்டர் அவர்களுடைய சீரிய தலைமையில மகா கும்பாபிஷேகம். எமது தந்தை பிரமசிவருடைய அவர்தான் இந்த ஆலயத்தை மீட்டு எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியவர். அவருடைய ஆசீர்வாதத்தோட விரைவில் நமது ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடக்கணும். பெரியோர்கள் எல்லாம் வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து திருப்பணிக்குண்டான வேலைகளை செய்து ஆபீசர் மேற்கொண்டு எல்லோரும், இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டு எல்லோரும் விரைவாக வந்து இந்த ஆலய திருப்பணியை செய்து மகா கும்பாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்று எம்பெருமான் பெரியநாய் தாயாருடைய சன்னதியிலே பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோரும் இந்த அடியார் பெருமக்கள் வந்து விரைவாக வந்து எல்லா பூஜைகளும் கண்டுகளித்து இறையொருள் பெற அன்போடு அழைக்கின்றோம். சர்வம் சிவார்ப்பணம். எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க என்று சொல்லக்கூடிய வாக்கியக்கிணங்க
எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய அனைத்து செல்வங்களும் அனைத்து ஜீவராசிகளும் எல்லோரும் மென்மேலும் சௌக்கியமாகவும் நீடூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கைலாசநாதருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவாய. இந்த அழகுமலை கைலாசநாதர் கோயில்ல என்ட்ரன்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா நந்தி தேவரே கோபுரமா வீற்றிருக்கிறாருங்க. பாண்டிய மன்னர்கள் அவங்களோட மனசோர்வும் உடல் சோர்வும் நீங்கிறதுக்காக கட்டி வழிபடப்பட்ட ஒரு சிறப்பான ஆலயமுங்க இந்த அழகுமலை கைலாசநாதர் கோயிலுங்க. எல்லாரும் இந்த வீடியோவில் அழகுமலை கைலாசநாதர் கோயிலை நல்லபடியாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு கோயிலுங்க இந்த கைலாசநாதர் கோயில். பாண்டிய மன்னர்கள் அவங்களோட உடல் சோர்வும் மனசோர்வும் நீங்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயமுங்க இந்த கைலாசநாதர் கோயில். பாண்டிய மன்னர்கள் கட்டி இந்த கோயிலில் நாமளும் வந்து வழிபட்டோம்னா நம்மளோட உடல் சோர்வும் மனசோர்வும் கண்டிப்பாக நீங்குங்க. அதனால எல்லாருமே அழகுமலை கைலாசநாதர் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.